தற்போதைய அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், உங்க தகவல்களை சொல்லுங்க. கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர்ல 5ஆம் வகுப்பு படித்த மாணவனான சிறுவன் கருப்பசாமி மர்மமான முறையில சடலமா நேற்று மீட்கப்பட்டாரு. இந்த விவகாரத்துல பெண் உட்பட 4 பேரோட ஏற்கனவே போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில தற்போது நெல்லை மற்றும் தூத்துக்குடியிலிருந்து 2 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு போலீசார் தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வராங்க. சிறுவன் அணிந்திருந்த உடைகளை வைத்து 2 மோப்ப நாய்கள் மூலமா தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருது. 2 மோப்ப நாய்களும் சிறுவன் வீட்டு பகுதி மட்டுமல்லாது அந்த சுற்று வட்டார உள்ள பகுதிகளிலையும் அந்த நாய்கள் சோதனை ஈடுபட்டு இருக்கிறாங்க. 2 மோப்ப நாய்கள் சிறுவன் வீட்டு பகுதி, அதே மாதிரி சிறுவன் வீட்டு பக்கத்துல கள்ளச்சந்தையில மது விற்பனை செய்யப்பட்ட இடம், அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற தெருக்கள் பகுதியில் உள்ள சந்தைகளை சென்று விட்டு திரும்பவும் அந்த நாயானது திரும்பவும் சிறுவன் சடலம் இருந்த வீட்டுக்கே வந்தது. மேலும் இதுல எந்த விதமான துப்பும் துளங்காத ஒரு சூழ்நிலையில கன்னியாகுமரியிலிருந்து ஒரு மோப்ப நாய் வளைக்கப்பட்டு அடுத்த கட்டமா சோதனை நடத்தப்பட உள்ளதுங்கிறது சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கொலையில 4 பேர் தற்போது கஸ்டடியில வச்சு அவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கிற நிலையில மேலும் துப்பு துளக்குவதற்காக 3வது மோப்ப நாய் ஒண்ணு களமிறக்கப்பட்டிருக்கிறது. இங்க மாவட்டத்துல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.